அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 3/6/2024, அதாவது வைகாசி மாதம் 21ஆம் தேதி, திங்கட்கிழமை. திதி துவாதசி திதி. இதே மாதிரி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம்னா இன்னைக்கு ராசி மேச ராசி, அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை. அப்போது நல்ல நேரம் எப்படின்னா காலையில் 6:30 7:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. அதே மாதிரி அணியக்கூடிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு. போடக்கூடாதது பச்சை. சாப்பிட்றது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நேற்று 2ஆம் வீடை பற்றி சிம்பிளாக சொன்னேன். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்டு 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரக அமைப்பை பற்றி சொல்லிடுறேன். இந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம், அதாவது தனம் குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் நீசம்னா பலகீனமாக இருந்து செவ்வாய் சேர்ந்திருக்க அல்லது பார்க்க. செவ்வாய் எப்படின்னா குஜன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு கொடூரமான பாவ கிரகம். அப்போ 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் பலகீனமாக நீசமாக இருந்து செவ்வாய் கூட இருக்குது அல்லது பார்க்க. இவருக்கு எப்படின்னா சொத்து பூராவும் கையை விட்டு போயிடும், ஊசாரா இருந்துக்கோங்க. அப்போ 2 கூடியவன் நீசமாகி செவ்வாய் சேர அல்லது பார்க்க சொத்து பூராவையும் விளைந்து விடுவார். 2ஆம் வீட்டில் பாவகிரகம் ஜாஸ்தியாக இருக்குது. பாவகிரகம்னா தான் சொன்னோம் இல்லையா, சூரியன் செவ்வாய் சனி ராகு இது இருந்து 2ஆம் வீட்டுக்குடையவன் 12க்கு இல்லை மறைஞ்சு போயிடுறது, அல்லது 12ஆம் வீட்டுக்குடையவன் 2ல் இருக்கிறது. அப்போ எப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் வெளிவேசத்திற்காகவும் வீம்புக்காகவும் டாம்பிகமாக செலவு பண்ணதுக்காக பணத்தை பூரா செலவழிச்சிடுவோம்னு அர்த்தம். அதாவது 2ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்து 12 கூடியவன் 2ல் அல்லது 2ஆம் வீட்டுக்குடையவன் 12ல் இருந்தால் வெளிவேசத்திற்காகவும் வீம்புக்காகவும் டாம்பிகத்துக்காகவும் பணத்தை பூரா செலவழிச்சிடுவார். இது அதே மாதிரி லக்னாதிபதி 2ல் 2 கூடியவன் 11ல் அல்லது 2 கூடியவன் பலவானாக இருந்தால் 11 கூடியவன் லக்னத்தில் இருந்தால் திடீர் குபேரன். திருப்புன்னு ஏதோ லாட்டி டிக்கெட் விழுதோ அது ஒரு திடீர்னு பணக்காரனாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி 2ஆம் வீட்டுக்கு உண்டானவனும் 6ஆம் வீட்டுக்கு உண்டானவன் சேர, அல்லது 6ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் எப்படின்னா 6ஆம் வீடு கடன் பணம் பகை ரணம் சத்ருன்னு சொல்லுவாங்க. மெயினாக கடன் சனம். அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே கடன் தான், கடன் தொலையிலேருந்து வெளியவே வர முடியாது. ஸோ இத்துடன் அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான பலன்களை முடித்துவிட்டு அடுத்தால ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி, அதாவது ஓரளவு பணப்புழக்கம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்பார்த்த பணம் ஒரு இடத்துலேருந்து சேர்கிறது. பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பணத்தை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் தான் கம்மியாக இருக்குது. பேசுகிறீங்க, அந்த பணத்தை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் கொஞ்சம் இல்லை தான், உங்களுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, அடுத்து ரிஷபராசி. குழந்தைகளை குறைவாக பெறுவீர்கள். உங்களுக்கு ஒன்றே ஒன்று, அப்படி இல்லைன்னா ஒரு 2 அவ்வளோதான் இருக்கும். அப்போவே நீங்கள் குழந்தைகளை குறைவாகத்தான் பெற்றிருக்கிறீர்கள். நிதானமான பட் ஸ்டெடியான முன்னேற்றம். அதே மாதிரி கடைசி காலத்து வாழ்க்கை உங்களுக்கு சுமூகமாக தான் செல்ல போகிறது. பிறருக்கு பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் பராசக்தியில் வசனம் சொல்கிற மாதிரி பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊருன்னு தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் தான் இருப்பீங்க. அந்த பிழைக்க ஒரு ஊர் பிறக்க ஒரு ஊருங்கிறது உங்களுக்கு நல்லாக சூட்டமாக ஆகுது. இன்றைக்கி பொழுது கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி ஓரளவு பணப்பழக்கம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களோட உதவி சமயத்தில் கை கொடுக்கிறது. யாரையும் பூர்த்தியாக நம்ப வேண்டாம். வாய்ப்பு இருந்தால் நிலத்தில் முதலீடு செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. பூர்வீக ஆஸ்தி பாசி இருந்தால் நீங்கள் அதை நம்புறது இல்லை. நீங்கள் சுயமாக சம்பித்து தான் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்கள். உங்களை அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்த இதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டதில்லை. அடுத்து கடகராசி.
அதாவது வந்து வளர்பிறை காலங்களில் வந்து ரொம்ப மன உறுதியோடையும் ரொம்ப செயல்திறனோடும் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் தேய்பிறை வந்துடுச்சுன்னா ரொம்ப சோம்பல் உற்சாகமின்றி இருக்கிறீர்கள். எப்போவுமே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைய பொழுது ஓரளவு தொழில் முன்னேற்றம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது. நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசு. தேவையான அளவு பணம் புரட்டுறீங்க. அடுத்து சிம்மராசி. நிலத்தை பற்றின ஒரு பிரச்சனை மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது, அது விலகிடுகிறது. அதனால் மனம் கொஞ்சம் உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்ப வாழ்க்கை கூட நன்றாகவே செல்கிறது. குழந்தைகள் வந்து மூலம் சந்தோஷம். குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் அதை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் தான். ஓரளவு தனலாகம். ஆரோக்கியம் கூட ஓகே, நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கன்னியாராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ வேண்டாத அலைச்சல், மனக்குழப்பம். அதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து தைரியம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேண்டாத வழியில் சம்பாதிச்ச பணமெல்லாம் வேண்டாத வழியில் தான் போய்கிட்டு இருக்குது. மூத்த சகோதரர் கொஞ்சம், அதாவது அண்ணன் அல்லது அக்கா பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண உதவி செய்து தான் இந்த சிக்கல்லேருந்து மீட்ட வேண்டி இருக்குது. ஓகே. அடுத்தால வந்து துளாராசி. தொழில் ஓரளவு டெவலப்பாக இருக்குது. வரவுக்கு தேவையான பணம், செலவுக்கு தேவையான பணம் வந்து சேர்ந்துக்கிறது. நண்பர்கள்ட்ட வந்து நல்ல பேர். இவன் வந்து வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவான், யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவான், நல்ல நேச்சர், அப்படி இப்படின்னு உங்களுக்கு பேர் வந்து நல்ல பேர் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உடம்புல வந்து ஒவ்வொரு ஹீட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது. தேவையில்லாத அலைச்சல் வேண்டாம். அந்த காரியம் போனால் அது நல்லது நடக்குமா, நம்மளால் முடிக்க முடியுமாங்கிறத நினச்சிக்கிட்டு போங்க. சும்மா சுற்றிட்டு அலைய வேண்டாம். அதே மாதிரி வந்து மோர், எலுமிச்சம்பழ ஜூஸு, அந்த இளநீ, இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து காசு கடன்னு யாருக்கும் கொடுக்க வேண்டாம், திரும்பி வராது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாடு போகணுங்கக்கூடிய முயற்சி இன்னும் கைகூட மாட்டேங்குது, டிலே ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு வந்து உடம்புல ஆரோக்கியத்தில் வந்து சின்ன பிரச்சனை. கணவன் மனைவி நல்லா இருந்தால் கூட தேவையில்லாமல் வாக்குவாதம் வந்துக்கிட்டு இருக்கு. அது எதனாலன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நல்ல கனவுன்னு ஒன்று வருது, நல்ல கனவுகள் வருகிறது. புதிய துணிமணி வாங்குறீங்க. அடுத்து தனுசு ராசி. நீண்ட பிரார்த்தனை வேண்டுதலுக்கு பிறகு குழந்தை இல்லாத சிலருக்கு குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகிறது. அதே மாதிரி வந்து அனாவசியமான செலவுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சுற்றத்தினர் மீது கொஞ்சம் வெறுப்பு, நம்ம அவ்வளோ செஞ்சாலும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி சில பேச்சை எடுத்தாலே கொஞ்சம் வெறுப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அம்மாவோட ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வீடு வாங்க வேணும் என்ற கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. அடுத்து மகர ராசி. மனைவி பேரில் வாகனம் அல்லது வந்து தங்க நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது, வாங்குங்க. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் வருகிறது. மனம் வந்து கொஞ்சம் ஒரு பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். அன்னையினோட ஹெல்த்து, அப்பாவோட ஹெல்த்து ரெண்டுமே ஓரளவு நன்றாக இருக்கிறது. பெரிய பிரச்சனை தான் புதுசாக வர்றதில்ல, இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வருது. ஸோ பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அடுத்து கும்பராசி. மனமாற்றம் உங்களுக்கு வந்து அடிக்கடி மனசு மாறுது. உதாரணமாக இப்போ விஜய் ஃபேனாக இருக்கிறவனுக்கிட்டு திடீர்னு அஜித் ஃபேனாக மாறிடுது. அடுத்தால ஏடிஎம்கேன்ட்டு ஏடிஎம்கேக்கு போகிறது. அடுத்தால வந்து இந்த இந்த கம்பெனி நல்லா இருக்கும்னு நினச்சி சேர வாங்கிட்டு ஐயோ இது வேண்டாம்னு வேறு கம்பெனி போகிறது. இந்த மாதிரி மனமாற்றம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் ஒரு பரிகாரம் மாதிரி தான், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பணப்புழக்கம் ஓரளவு பரவாயில்லை. அடுத்து மீனராசி. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருது. வாகனம், வீடு, இதை வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு வாடகை பணம் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகள் வந்து தன்னோட மேல் லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு புறப்பட்டு போகிறீங்க. தொழில் நடத்துவர்களுக்கு தொழில் இன்னும் முழு வீச்சில் அதில் ஈடுபடலை, பெரிய அளவு லாபமும் வரல. கணவன் மனை உறவு ஓகே,
அந்த மாதிரி பட்ட சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓரளவு மீடியமான ஒரு நாள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பால்.